ஹலோ மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முகப்பு செயின் கஸ்டமைஸ் பண்ணது தாங்க காமிச்சிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே ஒரே முகப்பு தான், ஒரே முறுக்கு செயின் தான். ஆனா இதுல ஒரு வேரியேஷன் இருக்கு. என்ன வேரியேஷன்? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. பாருங்க, நான் க்ளோஸ்ல காமிக்கிறேன். இந்த செயினுக்கும் இந்த செயினுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட்னு. இது வந்து நார்மல் முறுக்கு செயின், கைப்பின்னல செஞ்சது, 30 இன்ச்சு கட்டிங் எதுவுமே இல்லைங்க. ஆனா இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா எனக்கு இதே முகப்பு டபுள் சைடு முகப்பு, மெயினா திரும்ப சொல்றேன், இது டபுள் சைடுமே இந்த லட்சுமி அம்பாள் வருவாங்க. இது வந்து லூஸ் பின்னல்ல வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொன்னாங்க. எனக்கு பின்னல் தூரமா போட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடல எதுல செய்வாங்க? கோல்டுல தான் செய்வாங்க. ஓகேங்களா? நம்ம விருப்பப்படுற மாதிரி எனக்கு இவ்வளோ இன்ச்சஸ்ல, இவ்வளோ சவரன் பார்வையில இந்த மாதிரி பின்னல் வேணும், இந்த மாதிரி கட்டிங் வேணும்னு நம்ம கோல்டுல ஆசரிக்கிட்ட ஆர்டர் கொடுத்து அப்பெல்லாம் நம்ம செய்வோம். இப்பதான் ரெடிமேட் ஷோரூம் நிறைய வந்துருச்சு. ஆனா ஸ்ரீஷா ஐம்பொன் ஜுவல்லரியில நீங்க கேட்கிற மாதிரி கோல்டுல இருக்கிற மாதிரி நம்ம ஆசாரிங்கள எல்லாமே கைப்பின்னல்ல அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இது பாக்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும். நம்ம வேர் பண்ணிட்டு போனா இது கோல்டு செயின் இல்ல அப்படின்ட்டு நாமள சொல்ற முடிக்கும் யாருக்கும் கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி பினிஷிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய பற்றையில நம்ம ஆசாரிங்களை வச்சு நாம கஸ்டமைஸ் பண்றதுங்க. அதனால இது பாலிஷே போகாதா, லைஃப் லாங் போட்டுக்கலாமான்னா அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. எல்லா வீடியோலயும் நான் திரும்ப திரும்ப சொல்றது தான் 10 மந்த்ல இருந்து 1 இயர் டிபெண்ட்ஸ் ஆஃப் பாடி கண்டிஷனுங்க. கோல்டு மாதிரி எனக்கு செயின் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்ரீஷா ஐம்பன் ஜுவல்லரியில கான்டாக்ட் பண்ணலாங்க.